விளையாடுங்க சிறப்பு. rook to a8. rook queen to e1, rook to e1, rook to e1. சிறப்பு. queen to d1. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. checkmate in a move. knight to g4. அதுல எங்கப்பா செக் வருது? செக் வந்தாதானே அதுக்கு அப்புறம் செக்மேட்ன்ற பேச்சுக்கே வருது. queen to d. உலகத்துல யார் செக்மேட் பண்ணாலும் அது செக்கோட தான் வரப்போகுது. அப்ப செக்கோட தான் இருக்கணும் அது. queen to e3. வேண்டாம். செக்மேட் இன் 2 மூவ்ஸ் இருங்க. சரி queen to e3 வெச்சா அடுத்த நகர்வு queen to e3 வேணாமா? செக்மேட் இன் 2 மூவ்ஸ் இருக்கு பாருங்க, கண்டுபிடிங்க. அது ரெண்டு நகர்வுலயும் முடியலாம், 3 நகர்வுலயும் முடியலாம். அது அவங்க விளையாட போற நகர்வை பொறுத்து. ஆனா செக்மேட் எய்தர் இன் 2 மூவ்ஸ் ஆர் 3 மூவ்ஸ் இருக்கு. எது வேணாலும் கண்டுபிடிங்க. யோசிங்க, கண்டுபிடிங்க. விதிமுறைப்படி யோசிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். கலந்து ஆலோசிச்சீங்கன்னா இன்னும் விரைவா கண்டுபிடிச்சிடலாம். தனித்தனியா இது பண்றதுங்கன்னா இன்னும் சரி. எப்படினாலும் சரி கண்டுபிடிங்க. சரி, லேகா சொல்றது சரிதான். ஆடிடுங்க. நைட் டு காந்தி 4 முதல் நகர். அதான் நான் சொன்னேன். அப்சல்யூட் பின். அப்சல்யூட் பின். அதான் நான் சொன்னேன். அதான் சரி சொன்னேன். G4 சொன்னேன். அதான் நீ சொன்ன. நான் சொல்லும்போது எதுக்குடா மியூட்ல போடுற? என்னடா பண்ற? சார் வாட முடியாது சார். இது அப்சல்யூட் பின். குயின் இருக்கு B2ல. நைட் இருக்குனா குயின். குயின் E3. குயின் E3. ஐயோ. ஆசிஷ் என்ன பண்ற? Queen to H7. விளையாடுங்க சிறப்பு. Queen. Queen to H7. Queen to A4. அடுத்த நகர்வு. Queen to A4. King to. முதல் நகர்வு சரிதான். விளையாடுங்க. Queen to அன்பு 4. A4. அதனாலதான் அன்பு அறம் ஆல்பா இது. Queen to A8. வேணாம். செக்மேட் இன் மூவ். Queen to A8 விளையாடுனா அரசர் தப்பிச்சு போயிடுவாரு.
சி ரேங்குக்கு தப்பிச்சு போறதுக்கான குயின் b7 ஒரு நகர்வு இல்ல, அது உங்களை திசை திருப்பறதுக்காக கொடுத்திருக்காங்க. விதிமுறைப்படி யோசிச்சீங்கனால கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே விதிமுறைப்படி யோசிச்சீங்களே கண்டுபிடிச்சிடலாம். வேகமா இருக்கணும்ப்பா. இன்னும் முதல் விதிமுறை யோசிக்கிறீங்க, இருக்கா இல்லையா பாக்குறீங்க, இருக்குன்னா சொல்லலாம். நீங்க தப்பானாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. யோசிக்கிறத முதல் சொன்னாதான் யோசிக்கிறீங்களா இல்லையானே தெரியும். யோசிக்கிறத சொல்லுங்க. அது இல்லையா, அப்ப அவ்வளவுதான். ரெண்டாவது விதிமுறைப்படி இருக்கா இல்ல அப்படின்னா அவ்வளவுதான். கண்டிப்பா அது ரெண்டாவது விதிமுறைப்படி இல்லைன்னா மூணாவது தான். Trying to force a checkmate on the second move. ரெண்டாவது விதிமுறை, செகண்ட் புரோட்டோகால் படி கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. முப்பது நொடிகளை நீங்க கண்டுபிடிக்கல நான் சொல்லிடுவேன். 30 நொடிகள்ல சரியாதான் கண்டுபிடிக்கணும், சரியாதான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஆனா முயற்சின்ற ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப ஒரு வரையறை வைக்கிறோம், 30 நொடிகள் இந்த புதிரை முடிச்சிடணும் அப்படின்னு. அப்ப அந்த 30 நொடிகளுக்குள்ள கண்டுபிடிக்க முடியறதுனால 30 நொடிகள்ல என்ன பண்ணீங்கன்றத சொல்லணும்ல. அது தப்பானாலும் பரவாயில்ல சொல்லணும்ல. அந்த முயற்சின்றது இருக்கணும்ல. அதுவும் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? நைட் டு காந்தி 5. அவங்க என்ன வேணுமோ அடுத்த நகர்வு ஆடிக்கிட்டோம். குயின் டு ஹாப்பி 7. அடுத்த நகர்வுலாம் அவங்க கேட்கல, ஆனா அதான் நகர்வு. ரூக் டு h4 கிங் டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விளையாடுங்க சிறப்பாதான். ரூக் டு d2. வேணாம், செக்மேட் இன் மூவ் கண்டுபிடிங்க. பிஷப் டு g1. இருங்கப்பா ஒரு நிமிஷம். அது 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 ஒரு நகர்வுல வராது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உறுதிப்படுத்திக்கிறேன். சரிதான். அதுக்கு கிங் h1 மட்டும் தான் போக முடியும். அதுக்கு அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. ஓகே சார். பிஷப் சீஃப் ஆடல. What the hell? What? பரவாயில்லம்மா, சொன்னது வேறு. மதியம் இருக்க மாதிரி கொஞ்சம் பாருங்க. நானும் உறுதிப்படுத்தி சொல்றேன். நம்ம மாலை ரூட் டு g1 ஆனவே இல்ல. நம்ம ரூக் எடுத்துக்கோங்க. ரூக் டு d2. அதான் முதல் நகர்வு சரின்னு சொல்லியாச்சு. எதுக்கு விளையாடாம உட்கார்ந்து இருக்காருன்னு புரியல.
ஆமா. இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. ஒரு நிமிஷம் தள்ளு. தள்ளு. நீ தள்ளு என்ன. எதுக்கு இது தாண்டி பரவாயில்ல தள்ளு. என்ன ஆடுறது my boy, sugar my boy, sugar boy, sugar my boy. Bottle, bottle, என்னாச்சுப்பா தண்ணி தண்ணி இங்க பாருங்க, இது வந்து நம்ம ஒரு கிங் ஒரு நைட் அண்ட் ரூக் எண்ட் கேம் பாக்குறோம். சரிங்களா? இப்ப இந்த நைட் அண்ட் ரூக் எண்ட் கேம்ல இப்ப நாம வெள்ளையில விளையாடினா என்ன விளையாடினா வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்? ஏன்பா ஆடுனீங்க? ஏன்பா தேவையில்லாம ஒரு தப்ப வந்து பண்றீங்க? புரியலன்னா அதை கேளுங்க. அவசரப்பட்டு தப்பு தப்பா ஆடாதீங்க. நம்ம தப்பு இல்லாம பண்ணாதான்ப்பா சாதனைக்கு வரவே முடியும். அது அப்படி பண்ணும் போதே தேவையே இல்லாம ஒண்ணு தப்பா ஆகுது, இல்ல தேவையே இல்லாம தப்பு இல்லாதத தப்புன்னு ஒண்ணு சொல்லிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. இங்க அது அவசியமே இல்ல. நான் புதிரோட தலைப்பு கொடுத்தேன்ல, புரியலன்னா அதை சொல்லலாம்ல. வாரியர் கெயின் ஆன் தி செகண்ட் மூவ் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. இல்ல, வாரியர் கெயின் ஆன் தி செகண்ட் மூவ் விட சிறப்பான நகர்வு இருக்கு. செக்மேட் இன் a மூவே இருக்கு, கண்டுபிடிங்க. Black to play checkmate in a move.
நித்தினும் லேக்காவும் திரையை பகிருங்க. ஓகே சார்.